விட்டுக் கொடுக்கும் இதயம் என்ற தலைப்பில் நம்முடைய அன்பிற்குரிய காஜி மாஸ்டர் 2015 ஆண்டு செப்டம்பர் 28 திருப்பூர் டிஜே பார்க்ல அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது வழங்கிய அருள் செய்தி. இது சொற்பொழிவாக இல்லை, இது பிரிண்டட் மெட்டீரியலாக மாஸ்டர் எல்லாருக்கும் கொடுக்க சொன்னது. மிகவும் ரொம்ப நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையோடு மிகவும் ஒத்து போகின்ற ஒரு அருள் செய்தி. இதை நம்ம இன்னைக்கு தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். விட்டு கொடுக்கும் இதயம். இதுல நேத்திக்கு நம்ம படிச்சப்ப கடைசியா காயம்பட்ட இதயம் அப்படிங்கிறது நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. காயம் பட விட்டுறாதீங்க. காயம் பட்டால் அது மெல்லமா என்ன ஆகும், கசப்பு உணர்வாக, வெறுப்பு உணர்வாக, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கடைசியா பழிவாங்கும் உணர்வாக மாறிடும். நம்ம ஹர்ட் ஆகிறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அது கடைசியா என்னவாகுது, பழிவாங்க அளவுக்கு உயருதா இல்ல மன்னிக்கிற அளவுக்கு பெருந்தன்மையா மாறிடுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் அடிப்படையா நேத்திக்கு நம்ம மாஸ்டர் சொன்னதுல இருந்து பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து படிக்கிறோம். எவ்வளவுதான் சூட்சுமமாக இருந்தாலும் பழி வாங்குகின்ற உணர்வானது வன்முறையை மட்டுமே வளர்க்கிறது. அதன் அருவருக்கத்தக்க வண்ணங்கள் பல விதங்களில் வெளிப்படலாம். அவை கோபம், எரிச்சல் மற்றும் வருத்தமாக வெளிப்பட்டு பிறகு சஞ்சலமான உணர்வுகளில் முடிவடையும். இவை ஒருவரை உடல், மனம் மற்றும் உணர்ச்சி ரீதியாக குறுகிய கண்ணோட்டம் உடையவராக மாற்றுகிறது. இந்த அனைத்தும் பழிவாங்கும் மனப்பான்மையின் விளைவுகளாகும். பழிவாங்குற மனப்பான்மை நேத்திக்கே மாஸ்டர் சொன்னதுதான். பழிவாங்குற மனப்பான்மையினால நம்முடைய உடல், மனம், உணர்ச்சிகள் எல்லாமே பாதிக்கப்படுது. ஒரு ரிஜிடிட்டி வருது, ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவங்களா மாறிடுறோம். அதை விட நேற்றுக்கு முக்கியமான விஷயம் சொன்னார். ஆன்மாவோட 2 இயக்கம், 2 விஷயங்கள் ஆன்மாவுக்கு உண்டு. ஒண்ணு செயல்படுதல், இன்னொன்னு விரிவடைதல். இதுல எப்ப பழிவாங்குற உணர்வு வந்துருதோ, எப்ப காயம் பட்டுறதோ ஒரு மனசு, அப்போ இந்த விரிவடைதல்ங்கிறது நின்று போயிடுது, சுருங்கிக்கிறாங்க. ஆனா இயக்கம் மட்டும் ஒரே இடத்துக்குள்ளார வேகமா நடைபெற ஆரம்பிச்சு ஒரு சுழலாக மாறி அது எல்லாரையும் உள்ளுக்குள்ளார இழுத்துட்டு போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. அதையேதான் இன்னைக்கும் மாஸ்டர் ரிப்பீட் பண்றாரு. ரொம்பவும் ஒரு மென்மையான, ரொம்ப லைட்டா தான் ஒரு பழிவாங்குற உணர்வு இதயத்துல இருக்கு அப்படின்னா கூட அந்த சின்ன விஷயமே வெவ்வேறு கலர்ஸ்ல வெளிப்படும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். அந்த கலர்ஸ் சந்தோஷமான விஷயமா, நல்ல விஷயமா, ஹாப்பியா இருந்தா பரவாயில்ல. ஆனா பழிவாங்கும் உணர்வும் அதற்கே உரிய வண்ணங்களில் வெளிப்படும். அது எப்படி இருக்கும்னா, அவங்கள பார்த்தாலே எனக்கு கோபம் வரும், அல்லது அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது, அல்லது ஒரு வருத்தமான மனநிலை, ஒரு சங்கடமான மனநிலை, இதெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். இப்படி இருந்தால் நமக்குள்ளார ஒருவேளை பழிவாங்குற உணர்வு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆக்சுவலா என்னன்னா, வைஸ் வெர்சா இஸ் நாட் ட்ரூ. அதனால ஒருத்தரை பார்த்தா கோபம் வருதுங்கிறதுனாலே அவரை பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளார இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா பழிவாங்குற உணர்வு ஒருத்தர் மேல ஏற்பட்டு விட்டால் அவர் மேல போகும். இப்ப இது எல்லா இடத்துலயும் இப்படித்தான். இப்ப என் குழந்தை மேல எனக்கு கோபம் வருது, உடனே அவர் மேல அந்த குழந்தைய பழிவாங்குற உணர்வு எனக்குள்ளார வந்துச்சு நீங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தை செய்த ஒரு தவறு, அந்த தவறுனால திருப்பி திருப்பி அதுக்கு ஒரு தீமை விளையும். அப்படிங்கிறப்ப நமக்கு கோபம் வருதுன்னா இதுல எங்க பழிவாங்குற உணர்வு இருக்கு? அதனால இது அப்படியே இப்படி பெரட்டி போட்டு யாரை பார்த்தாலும் எனக்கு வருத்தம் வருதோ, யார் பார்த்தாலும் எனக்கு கோபம் வருதோ, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருதோ, அவங்க மேலாம் எனக்கு பழிவாங்குற உணர்வு இருக்குன்னு வச்சுக்கூடாது. ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு அடுத்த நிலைமையில உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒருத்தர் இருக்காரு, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்காம திரும்பி திரும்பி அது எப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அவர் மேல எரிச்சல் வரும். அந்த எரிச்சலை நீங்க என்னன்னு சொல்ல முடியாது, பழிவாங்குற உணர்வுன்னு சொல்ல முடியாது.
அதனால இதை ஒரு ஷேடாவில் பார்க்க முடியாது. அதனாலதான் கணக்குல சொன்னேன். இதுக்கு மறுதலை உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நிறைய தேற்றங்கள் வரும். வைஸ் வெர்சா இஸ் நாட் ட்ரூ. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது ஒண்ணு, நமக்கு யார் மேலேயாவது தொடர்ச்சியாக எரிச்சல், தொடர்ச்சியாக கோபம் அப்படிலாம் வரும் பொழுது, இது ஒருவேளை ஏற்கனவே அவங்க நமக்கு இழைத்த அல்லது நம்மளை உள்ளுக்குள்ளார ஒரு காயப்படுத்தினதனுடைய விளைவா, இல்ல அவங்களுடைய செயல்பாடுகள்னால நமக்கு வந்ததாங்கிறத நம்ம தெளிவாக கோடு போட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுதும் அப்ரப்டா அப்படியே எடுத்துக்காம கொஞ்சம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட அதை தொடர்புபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். மனநிறைவு என்பது வெறும் கருத்தளவில் நின்று விடுகிறது. எப்பன்னா பழிவாங்கிற உணர்வு வரும் பொழுது அது நமக்கு வெறும் கான்செப்டா தான் இருக்குமே ஒழிய உண்மையிலேயே நமக்கு மன நிறைவுங்கிறது வரவே வராது. ஏன்னா நமக்கு எய்மே அடுத்தவங்கள பழிவாங்க. அவன் பழி வாங்கி அதனால அவன் இப்படி திரௌபதி துரியோதனனை கொன்னு அந்த ரத்தத்தை எடுத்து தலையில தடவுனாதான் அப்படின்னு என்னைக்கு பழிவாங்கிற உணர்வுக்கு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் அது முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன வந்திருக்க முடியாது, ஒரு தூக்கமோ ஒரு சந்தோஷமோ இருந்திருக்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் இரண்டாம் திரௌபதிகிட்ட போயிட்டு, திரௌபதி உனக்கு இந்த பழிவாங்கிற உணர்வு இருக்கக்கூடாது. ஒருவேளை நீ எடுத்த சபதம்லாம் சரி, உன்னுடைய கோபம் நியாயமானதுன்னா கூட அது உனக்கு நேர்ந்த அவமானத்துக்காக நீ எடுக்கிற சபதமா இருக்கிற பட்சத்துல அது உன்னை பெருசா பாதிக்கும். தயவு செய்து உன்னுடைய கோபத்தை இப்படி மாத்திக்க. என்னை மாதிரி எந்த ஒரு அபலை பெண்ணுக்கும் இந்த கதி வந்துடக்கூடாது. அதுக்காக யாரெல்லாம் இந்த மாதிரி பெண்களுக்கு தீங்கு இழைக்கிறார்களோ அவங்கள எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அதை எடுத்துக்க. உனக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பழிவாங்கிற உணர்வு. ஒட்டுமொத்த சமூகத்துக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சீர்திருத்த உணர்வு. இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அந்த கான்சியஸ் உடைஞ்சு போயிடாம பாத்துக்கன்னு திரௌபதிக்கு கிருஷ்ணர் அட்வைஸ் பண்றாரு. இதெல்லாம் நான் சும்மா சொல்றது, இதெல்லாம் அவர் சொல்லல. அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீ உனக்கு இழைக்கப்பட்ட தீங்குக்காக துரியோதனை பழிவாங்க விரும்பாத. உன்ன மாதிரி இன்னொரு எந்த ஒரு பெண்ணுக்கும், பெண்களை அவமதிக்கிற யாரும் இங்க இருக்கக்கூடாது, அவர்கள் எல்லாம் அழிய வேண்டுங்கிற எண்ணத்தை, பொதுவான ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு உன்னை இருந்துக்க, அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்றேன். அங்க இதுதான் மீன் ஆகுது. அதாவது பழிவாங்கிற உணர்வுங்கிறது ரொம்பவும் மோசமான ஒரு விஷயம். அது நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளார பூந்து மனசுக்குள்ளார போய் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துக்கிட்டு ரொம்பவும் அமைதியாக ஒரு ஒரு இந்த மாஸ்டர் நிறைய விஷயங்கள் பேசினாரு. பிப்ரவரியில பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வந்தாரு. ஒரு ஆர்வலர் ஏனுக்கு என்னென்ன தடையெல்லாம் வருது அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான தடைகள்ல ஒண்ணு பழிவாங்கிற உணர்வு தான். ஏன்னா அது எந்த ஒரு மூலையில இதயத்துல இருந்தாலும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் கட்டாயமாக பாதிக்கப்பட்டு நிற்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா கான்சியஸ் லெவல்ல விரிவடைதலை தடுக்கின்ற முக்கியமான உணர்வாக இருப்பது பழிவாங்கிற உணர்வு. இந்த பழிவாங்கிற உணர்வுக்கு மூல காரணமாக இருப்பது இதயம் புண்படுவது. அதனால புத்திசாலிகள் தங்கள் இதயம் புண்படாமல் ஆரம்பத்திலேயே பாதுகாத்துக்குவாங்க. ஸ்கிராச் ப்ரூஃபா நம்ம தான் இருந்துக்கணும். பழி உணர்வு உடைய இதயம் புரிந்து கொள்ளும் தன்மையையும் அமைதிக்கான சமாதானத்தையும் நிராகரிக்கிறது. மேலும் மனம் மற்றும் உணர்வுபூர்வமான இணக்கத்தையும் நிராகரிக்கிறது. தவிர ஒருவரது ஆன்மீக முன்னேற்றத்தையும் அது தடுக்கிறது. இதன் விளைவாக மெய்மை உணர்தலுக்கான எந்த ஒரு முன்னேற்ற பாதையும் தடை செய்யப்படுகிறது. அப்போது பேரின்பம் அல்லது அதற்கும் அப்பாற்பட்டதை உணர்வதற்கான கனவு ஒருவரிடம் எப்படி இருக்க முடியும்? இது எல்லாத்துக்குமே நம்ம பழிவாங்கிறது அப்படின்னா நிறைய பேரை எடுத்துக்கலாம். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் மெயினா எடுத்துக்கிறது திரௌபதி எடுத்துக்கிறோம், துரியோதனன் எடுத்துக்கிறோம், சிகண்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பர்டிகுலர் கேரக்டர்ஸ் பார்த்தா, ஏன்னா சிகண்டி பீஷ்மரை மட்டுமே கொள்றதுக்காக பழி வாங்கறதுக்காக மறுபிறவி எடுத்து வந்த ஒரு ஆத்மா.
துரியோதனனை பார்த்தோம்னா அவர் எந்த இடத்துலயுமே சமாதானத்துக்கு ஒத்துக்கிறதே இல்லை. எத்தனை முறை யார் யாரெல்லாம் தூது போயும் சமாதானத்துக்கு ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். அங்கே பாண்டவர்கள் மீது அவருக்கு இருந்த அந்த பழிவாங்கிற உணர்வு தான் முக்கியமான காரணமாக அமைந்தது. இந்த பழிவாங்கிற உணர்வுக்கு பாண்டவர்கள் ஏதாவது ஒரு காரணமா அமைஞ்சாங்களா? அவங்க போய் துரியோதனனை கொன்னாங்களா? துரியோதனனுக்கு துன்பம் விளைவிச்சாங்களா? ஏன் பழிவாங்கிற உணர்வு வந்துச்சுன்னா அவங்களுடைய செயல்பாடுனால இல்ல. துரியோதனன் தானாகவே காயம்பட்டு கொண்டான். தருமனை யாராவது பாராட்டினா, அர்ஜுனனை யாராவது பாராட்டினா, பாண்டவர்களோடு கௌரவர்களை ஒப்பிட்டு யாராவது பேசினால் துரியோதனன் மனம் புண்பட ஆரம்பிச்சது சின்ன பிள்ளையில இருந்து. அந்த புண்படுதல் தான் மெல்ல மெல்ல பழிவாங்கும் உணர்வாக மாறி பேலன்ஸ்டா திங்க் பண்ற அந்த கண்டிஷனே அவனை விட்டு எடுத்துருச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல கிருஷ்ணர்கிட்ட துரியோதனன் சொல்றான், நான் செய்யறதெல்லாம் தவறு அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனாலும் என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. இதை செய்யலன்னா என்னுடைய மனது நிம்மதி இழந்து தவிக்கிறது. அதனால இனிமேல எனக்கு புத்தி சொல்றதை நீ நிறுத்திக்க அப்படின்னே ஒரு இடத்துல சொல்றதா நான் படிச்சிருக்கேன். அது மாதிரிலாம் இதெல்லாம் மகாபாரதத்துல நிறைய இடைச்சல்கள் எல்லாம் இருக்கு. அப்படி சொன்னானா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இது மாதிரி பழிவாங்கிற உணர்வு உள்ளவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு தான் அந்த கேரக்டரை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பழிவாங்கிற உணர்வு உள்ள இதயமானது மாசு சொல்றாரு, புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாம போயிடும். ஏன் எதுக்கு சொல்றாங்கன்னு அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கம்ப்ளீட்டா அது அவங்க வேற ஒரு மோடுக்கு போயிடுவாங்க. நம்பர் 1. 2வது, எந்த ஒரு சமாதானத்துக்கான முயற்சியையும் ஒரு பழிவாங்குற இதயம் நிராகரித்து விடும். 3வது, ஹார்மோனியஸா இருக்க மாட்டாங்க. பழிவாங்குற உணர்வு உள்ளுக்குள்ளார வந்துருச்சுன்னா அவங்க இணக்கமாக இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கும் சரி, ஒரு அலுவலகத்துக்கும் சரி, நம்முடைய அமைப்புக்கும் சரி, இங்கேயும் நிறைய அந்த பழிவாங்குற உணர்வு நமக்குள்ளார வந்துருச்சு. ஒரு அபியாசி மேல பழிவாங்குற உணர்வு வந்துருச்சு, ஒரு பிரிசெப்டர் மேல வந்துருச்சு, ஒரு ஃபங்க்ஷனரி மேல வந்துருச்சுன்னா இந்த வரிசையில தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். 24 மணி நேரமும் மனிதர்களை மதிப்பீடு செய்தல், இரக்கமின்றி கடினமான வார்த்தைகள் மற்றும் கருத்துக்களால் அவர்களது இதயத்தை புண்படுத்துதல், இவற்றுக்கு பதிலாக இதற்கு முன்பு நமக்கு தீங்கு செய்ய முயற்சித்தவர்களை நம் கனிவான நடத்தை மற்றும் மென்மையான வார்த்தைகள் மூலம் இதமளித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒரு ஆன்டிடியூடு சொல்றார். அதாவது யோகா பண்ணும் பொழுது முன்னாடி 3 முறை வளைஞ்சா அதுக்கு ஈக்குவலா பின்னாடி 3 முறை ஃபார்வேர்டு பெண்ட் ஒரு 3 போட்டீங்கன்னா பேக்வேர்டு பெண்ட் ஒரு 3 செஞ்சிருங்க, அப்பதான் பேலன்ஸ் வரும். அது மாதிரி மாஸ்டர் சொல்றாரு, உங்களுக்கு சாதாரணமாவே மத்தவங்களை புண்படுத்துறது, இதயத்தை குத்தி குழிக்கிற மாதிரி பேசுறது, மத்தவங்களை விமர்சனம் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்டிடியூட் என்ன? உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தால், உங்களை யாராவது புண்படுத்தி இருந்தால், உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவர்களை எல்லாம் மன்னித்து நமக்கு தீங்கு செய்ய முயற்சித்தவர்களை நம்முடைய கனிவான நடத்தை மற்றும் மென்மையான வார்த்தைகள் மூலம் இதமளித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நன்றாகத்தான் இருக்கும். இது மாதிரி விஷயங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் எப்படி வருது? நான் தான் இதை ஷேரிங்னு தான் சொல்றேன், என் கருத்தை சொல்றேன். நான் இப்ப நமக்கு தீங்கு செய்ய முயற்சித்தவர்கள்ட்ட நம்ம கனிவாகவும் இதமாகவும் நடந்து கொள்றதுக்காக வெளிப்புறமாக பார்த்தோம்னா நம்ம என்ன ஆகும்? அவர்கள் இன்னமும் அதே தீங்கை தான் தொடர்ந்து செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு அலுவலகத்திலே இருக்கு. நம்மள எப்பயுமே மட்டம் தட்டி பேசுறவர்கிட்ட போய் நம்ம ரொம்ப கனிவாகும் உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு பேசுனா அவர் ரொம்ப மாறுறதெல்லாம் கிடையாது. அவர் இன்னும் மட்டம் தட்டி தான் பேசுறாரு. இதை நீங்க ரியல் லைஃப்ல பார்த்துருக்கோம். பட் இது எப்படி சாத்தியமாகுது? அப்ப நம்ம எப்படி எல்லாம் பழகிறது? துரியோதனன்ட்ட தர்மனோ அர்ஜுனனோ பீமனோ எப்பயுமே அவங்க பெருசா என்ன பண்ணல. ஒரு அந்த துகிலுரிதல் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் துரியோதனன் செய்த பல குறும்புகளையும் சேட்டைகளையும் இவர்கள் பொறுத்து கொண்டார்கள் தான் பல நேரங்கள்ல.
அப்ப கனிவான நடத்தை மற்றும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தின அந்த தருமர்கிட்ட துரியோதனனுக்கு ஏன் பழி வாங்குற உணர்வு வந்துச்சு? ஆக இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தைகள், இந்த மென்மையான நடத்தைகள் மூலமாக நமக்கு எதிராளியை நீங்க மாத்திரலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சிருந்தால் இந்த கான்செப்ட். ஆனா நீங்க அது மாதிரி பண்ண ஆரம்பித்தால் உங்க மனது மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன்ல நீங்க எலிவேட் ஆவீங்க. இதுதான் ரகசியங்கிறது. நம்ம எப்பயுமே அந்த பாட்டை தான் பார்க்கிறோம். எந்த பாட்டு? நான் இது மாதிரி எனக்கு தீங்கு செய்ய முயற்சித்தவர்கள்ட்ட கனிவா நடந்துக்கவும், மென்மையா பேசவும், இதமாக பேசவும் நான் முயற்சி பண்றேன். நிச்சயமாக இது அந்த பக்கத்துல ஒரு எதிர்பார்த்த விளைவை எல்லாம் கொடுத்துரும் நீங்க நம்ப முடியாது. ஆனால் நீங்க 100% இது ஓப்பன் ஹார்ட்டா நம்ம ட்ரை பண்ணும் பொழுது நம்ம எலிவேட் ஆகிறோம். இதுதான் இதுக்குள்ளார இருக்கிற ஒரு சூட்சுமம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்றோம். சாத்தியம்தான். ஏன்னா ரிசல்ட்டை நம்ம வேற இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற வரைக்கும் இது சாத்தியம் கிடையாது. இதை செய்தால் மனது பெருந்தன்மை மிக்க இதயமாக மாறத் தொடங்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்களுக்கு நேரடியா போய் நீங்க உங்களை வெளிப்படுத்தி கொண்டு உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள்ட்ட போய் ஒரு கன்னத்தில் அறிந்தால் நான் மறு கன்னத்தை காட்டுவேன் நிக்க வேண்டியது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி தீங்கு செய்யறவங்கள மனதளவுல மன்னிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம நினைப்புனால எந்த தீங்கும் ஏற்படக்கூடாதுன்னு மனதளவுல நீங்க ஒரு எண்ணம் வைத்திருந்தாலே அதுதான் சரியான விஷயம். மித்த எல்லாம் நடிப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாம்பு வருது, அது ஒரு பக்கம் என்ன கொத்திருச்சுன்னா உடனே இன்னொரு கையை காட்டி இதுல கொத்துன்னு காட்டிட்டு இருக்கிறவங்க பெரிய புத்திசாலியான்னு எனக்கு தெரியாது. அது சரியானும் எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல எனக்கு தீங்கு செய்யற ஒருத்தர்கிட்ட போய் நானா வலியக்க போய் அவர்கிட்ட பேசி பேசி எனக்கு நல்லது செய்யறவங்க யாரோ அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கே எனக்கு டைம் பத்தல. என்னை சுத்தி இருக்கிற 100 பேர்ல ஒரு 80 பேர் எனக்கு தீங்கு செய்யறோம், ஒரு 20 பேர் எனக்கு நல்லது செய்யறோம். இந்த 20 பேரோட இணக்கமான சூழ்நிலையை என்னால உருவாக்கவே எனக்கு நேரம் பத்தல. நான் இந்த 80 பேர்கிட்ட போய் ஒவ்வொருத்தையும் நான் உங்களை மாதிரி உண்டா, நீங்க வேணா அடிங்க, நான் முதுவை திருப்பி காட்டிக்கிறேன்லாம் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால சரியாக இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி சொல்றேன்னா, நம்முடைய விமர்சனங்களால, கருத்துக்களால மற்றவர்களுடைய இதயத்தை புண்படுத்துவதற்கு பதிலாக நாம காயம்படுறதுக்கு காரணமா இருந்த சூழ்நிலைகளை நினைத்து பார்த்து அதற்கு காரணமானவர்களை மன்னித்து, அல்லது நமக்கு தீங்கு செய்ய முயற்சித்தவர்களை நம்முடைய கனிவான நடத்தை மற்றும் மென்மையான வார்த்தைகள் மூலம் இதமளித்தால், அப்ப அவங்கள பத்தி நினைக்கும் பொழுதே எனக்குள்ளார ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் கலந்த தடித்த வார்த்தைகள் வராம மிக மென்மையான வார்த்தைகளால நம்ம பேச நினைத்தோம்னாலேயே நம்ம இதயமானது ரொம்ப நல்லா மாறிடும். எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றார். ஆன்மீக சக்தி நிரம்பிய உள்முக அமைப்பை கொண்ட உண்மையான ஆன்மீக ஆர்வலர்கள் தங்களது அழகான உள்முக நிலைகள் தடையின்றி வெளியே பாயும் வண்ணம் தங்களது கவனத்தை சிறிது அக்கறையுடன் ஒருவழிப்படுத்த வேண்டியது அவசியம். நமது மூல ஆதாரத்தின் உயரிய கௌரவத்தை போற்றி வளர்ப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். மிக மிக சூட்சுமமான ஒரு ரகசியத்தை சொல்றார். ஏன் மாஸ்டர்கிட்ட இருந்து எல்லா இடத்துலயும் கிரேஸ் அல்லது ஒரு டிரான்ஸ்மிஷன் பாயுது? ஏன் அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் அன்பு வழிந்தோடுகிறது? ஏன் நம்ம இருக்கிற இடத்துல அந்த மாதிரி அன்போ அல்லது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளூயிடிட்டி நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா காரணம் இதுதான். என்ன சொல்றாரு? உன்னதமான ஆன்மீக சக்தி நிரம்பிய உள்முக அமைப்பு கொண்ட உண்மையான ஆன்மீகம். நம்ம ஃபுல்லாவே நமக்கு தெரியாது. நம்ம மெடிடேஷன் பண்றவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ஒவ்வொரு செல்லும் ஆன்மீக சக்தி நிரம்பிய உள்முக அமைப்பினால் ஆனதுதான். ஆனா ஒரு மாம்பழம் பழுத்துருச்சுன்னா வாசனை வரணும். ஒரு நெருப்பு தணல் இருந்ததுன்னா பக்கத்துல அனல் இருக்கணும். ஏங்குள்ளார இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியோ அந்த உள்முக அமைப்போ ஏன் எமிட் ஆகல, வெளியில ஏன் வரல அப்படின்னா,
நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளை சுத்தி ஷீல்டு போட்டுக்கிறோம். பழிவாங்கும் உணர்வுனால, காயத்தினால சுருங்கி நம்மளை சுத்தி ஏற்படுத்திக்கிற ஓடுதான் அதுக்கு காரணங்கிற. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வைத்துக்கொண்டு, நீங்க உங்களுக்கு தீங்கு இழைத்தவர்களை மன்னித்து, இந்த ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட கனிவான நடத்தை மற்றும் மென்மையான வார்த்தைகள் மூலம் அதற்கு பதில் சொல்ற ஒரு இதமான சூழ்நிலைய நீங்க உள்ளுக்குள்ளார உருவாக்குறீங்க அப்படின்னாலே, அப்ப இந்த ஆன்மீக சக்தி, உள்ளுரை சக்தி எல்லாமே நம்மகிட்ட இருந்து பரவ ஆரம்பிக்கும். தங்கு தடையின்றி பாய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம லாக்கு எங்க இருக்குங்கிறத சூட்சுமத்தை மாஸ்டர் சொல்றாரு. அதனால இந்த வரிகளை திரும்பி நான் ஒரு முறை அப்படியே படிக்கிறேன். ஆன்மீக சக்தி நிரம்பிய உள்முக அமைப்பை கொண்ட உண்மையான ஆன்மீக ஆர்வலர்கள் தங்களது அழகான உள்முக நிலைகள் தடையின்றி வெளியே பாயும் வண்ணம் தங்களது கவனத்தை சிறிது அக்கறையுடன் ஒரு வழிப்படுத்த வேண்டியது. இப்படிதான் உள்ளார வெளியில போறதுதான் ஒரு வழிப்படுத்த வேண்டியது. ஒரு வழி பாதையில எதிரில இருந்து உள்ள வர்றதுக்கு எதையும் நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அது மாதிரி இங்க நம்ம இந்த ஒரு கண்டிஷனுக்கு போனோம்னா நம்ம கிட்ட இருந்து எல்லாருக்கும் அந்த எனர்ஜி பாஸ் ஆகுற அந்த கண்டிஷன் வந்துடும். நமது மூல ஆதாரத்தின் உயரிய கௌரவத்தை போற்றி வளர்ப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். ஏன்னா மூல ஆதாரத்தின் உயரிய கௌரவத்தை போற்றி வளர்ப்பது நம்முடைய பொறுப்பா. அது என்னங்க அது அப்படின்னா என்னன்னா, ராஜா குடுப்பான வழியே பிச்சை எடுக்க மாட்டான். அப்படின்னா ஒரு வீரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, பத்தவர்களை பாதுகாப்பான ஒழிய தன்னுடைய உயிருக்காக போய் கெஞ்சி நிக்க மாட்டான். அப்படின்னா என்னன்னா, ஒரு அறிவாளி மற்றவங்களுக்கு தன்னுடைய அறிவு பயன்படுத்துவானே ஒழிய தனக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தங்கள்ட்டயா போய் எனக்கு நீ ஏன் புத்தி சொல்ல, எனக்கு வழிகாட்டுன்னு கேட்டுட்டு நிக்க மாட்டான். அப்ப ஒவ்வொருத்தருடைய செயல்பாடும் அவங்களுக்குள்ளார என்ன பொக்கிஷம் இருக்கோ அதனுடைய கௌரவத்தை காப்பாற்றணும். ஒரு பெரிய வீரன், மாபெரும் வீரன், அவன் போய் ஒரு 4 படை வீரர்கள் எதிர்த்தாப்புல வந்தாங்க, ஐயா கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டா அது அவனுக்குள்ள இருக்கிற வீரத்துக்கான கௌரவமா? இல்லை. மிகப்பெரிய பணக்காரர் அல்லது ஒரு அரசர் பார்த்துட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு பெரிய பணக்காரர் வந்தோன்னா, ஐயா என்கிட்ட இருக்கிற செல்வம் பத்துல உங்கள்கிட்ட இருக்கிறத என்று கொடுங்கன்னு கேட்பாரா? இல்லை என்றால் கூட கேட்க மாட்டார். ஏன்? அவர் தன்னுடைய அந்த மூல ஆதாரம், தன்னை ராஜா பரம்பரை, தன்னுடைய அந்த கௌரவம் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு கீழான விஷயத்துக்கு போக மாட்டாங்கன்னா, இதை அப்படியே கொண்டாந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஃபிக்ஸ் பண்ணுங்க. உன்னதமான ஆன்மீக சக்தி நிரம்பிய உள்நிலைகளை கொண்ட ஒருவர் இங்க இருந்து தானே பாயணும், இங்க இருந்து தானே எல்லாம் போகணுமே ஒழிய எதிராளிகிட்ட இருந்து அன்பையும் கனிவையும் மரியாதையையும் எதிர்பார்க்கிறதுங்கிறது அந்த மூல ஆதாரத்துக்குரிய கௌரவத்தை விட்டு கொடுக்குற ஒரு விஷயங்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி தான் தான் கனிவா இருக்கணும், தான் தான் அன்பா இருக்கணும், தான் தான் விட்டு கொடுக்கணும். அதுதான் மூல ஆதாரத்துக்கு நம்ம கொடுக்குற கௌரவம். ஒரு ராஜா எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் தான் தான் அவனுக்கு பரிசு கொடுக்கணும், தான் தான் அவனுக்கு எல்லாம் செய்யணும். அவங்ககிட்ட நீ என்ன கொண்டு வந்த, கொண்டாப்பா அப்படின்னு வாங்கிக்கிட்டா அவன் ராஜாவா? கிடையாது. அப்ப அந்த மாதிரி நம்மள சொல்றாரு, நீங்க ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ஸ், நீங்க ஆன்மீக சக்தியால் நிரப்பப்பட்ட ஆன்மீக உள்நிலைகளை கொண்ட ஒரு ஆர்வலராக நீங்கள் இருந்தால் நமது மூல ஆதாரத்தின் உயரிய கௌரவத்தை போற்றி வளர்ப்பது நம் ஒருவருடைய பொறுப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்னா 24 மணி நேரமும் மனிதர்களை மதிப்பீடு செய்தல், இரக்கமின்றி கடினமான வார்த்தைகள் மற்றும் கருத்துக்களால் மற்றவர்களை புண்படுத்துதல், அதையெல்லாம் செய்யாம நமக்கு தீங்கு செய்த முயற்சித்தவர்களை கூட நம்முடைய கனிவான நடத்தை மற்றும் மென்மையான வார்த்தைகள் மூலமாக இதமளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்பவும் ஒரு சூட்சுமமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை மாஸ்டர் வெளிப்படுத்துறதா தான் நான் இந்த வரிகள்ல பாக்குறேன். அதுவும் இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய மூல ஆதாரத்தின் உயரிய கௌரவத்தை போற்றி வளர்ப்பது. நம்ம யார் மேலேயாவது கோவப்படுறோம், யாரையாவது பழிவாங்க விரும்புறோம், யாராலையாவது காயப்படுறோம் அப்படின்னா
நம்ம கௌரவத்தை இழக்கிறோங்கிற அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா நமக்கு எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு சொந்தக்காரன் இத்தனோண்டு விஷயத்துக்கு அழுதா எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய தைரியமான ஆளுன்னு நினைக்கிறோம். அவர் ஒரு 10 ரூபா தொலைஞ்சு போச்சுன்னு அழுதா நம்ம என்ன நினைப்போம், அடப்பா இவனையாடா பெரிய ஆள் நினைச்சோம். மலையே வந்தாலும் கலங்காதவன்னு நினைச்சவன் சின்னோண்டு ஒரு 10 ரூபா காணோம்னு அழுதுகிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கு. இதுதான் எனக்கு அப்படிதான் புரியுது எனக்கு. மூல ஆதாரத்தின் உயரிய கௌரவத்தை போற்றி பாதுகாக்கிற ஆட்களாக நம்ம மாறணும்னா நமக்குள்ளார இருக்கிற அந்த ஹையஸ்ட் வெல்த்தை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப பெருந்தன்மையா இருப்போம், ரொம்ப விட்டு கொடுப்போம். எவ்வளவு தீங்கு இழைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் கனிவோடு நடப்போம். இதெல்லாம் நம்ம புத்தரோட லைஃப் ஹிஸ்டரியில பாக்குறோம், நம்ம மாஸ்டர்ஸோட லைஃப் ஹிஸ்டரியில பாக்குறோம், எல்லா இடத்துலயும் பாக்குறோம். தனக்கு தீங்கு இழைத்தவர்களை அவர்கள் மிகவும் மரியாதையாக நடத்தினதை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களுடைய இன்னர் வெல்த்தை அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். எதிராளியை சமாதானப்படுத்தி அவனை நல்லவனாக்கி அவனை சேர்த்துக்கிறது அவங்க வேலை கிடையாது. அதுக்காகலாம் அவங்க செய்யல. நம்ம நோக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு எதிராளியை மரியாதையா நடத்துறதெல்லாம் எதுக்குன்னா அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்மளுக்கு நண்பர் ஆக்கிக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யலாம். பட் அந்த கான்செப்ட்ல மாஸ்டர்ஸ் சொல்லல. அதை நம்ம புரிந்து கொண்டாலே இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம இறங்க மாட்டோம். நிறைய பேர் அது மாதிரி நான் பார்த்திருக்கேன். பகையாளி குடியை உறவாடி கெடு அப்படின்னு ஒரு பழம். பகையாளியா யாரையும் வச்சுக்காதப்பா, நைஸா போய் அவன்கிட்ட அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசி உள்ளுக்குள்ளார எதை வேணாலும் வச்சுக்க, வெளியில சிரிச்சு சிரிச்சு பேசு. அதுவும் கனிவான நடத்தை தானே. இப்ப நம்ம அதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். நம்ம ஒருத்தரை நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவரை பகைச்சிக்காம இருக்கிறதுக்காக அவர் முன்னாடி அப்படியே ரொம்ப மரியாதையாக, ரொம்ப பணிவாக, கௌரவமாக, இதமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறோம். பட் இஸ் இட் ரியல் அப்படின்னா இல்லை. அது நடிப்பு, அது கன்னிங். அது மாஸ்டர் சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. அதனுடைய நோக்கம் வேற, இதனுடைய நோக்கம். ஒரு 1.5 பக்கத்தை ஒரு 4 வரியை எடுத்துட்டு இவ்வளவு நேரம் பேசணுமா அப்படின்னா பேசிதான் ஆகணும். இது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த புத்தகத்துல இந்த டாபிக்கை நம்ம 10 நாள் படிச்சா கூட இன்டெப்த்துக்கு நம்மளால போயிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான புரிதல்கள் நமக்கு இந்த காயப்படுதல் பத்தியும் அதை நம்ம அணுகிற விதம் பத்தியும் அதுல நம்ம நடந்துக்கிறதுக்கான அணுகுமுறை பற்றியுமான பல புரிதல்களை இது ஏற்படுத்தின என்னை ரொம்பவும் பாதித்த ஒரு மெசேஜ்ல ஒண்ணுன்னு வச்சுக்கோ. அதனாலதான் நான் திருப்பி ஒரு சோர்வு ஊட்டக்கூடிய விஷயத்தையே சொல்ற மாதிரி இருந்தா கூட இதை திருப்பி பேசுறதுக்கு காரணம் அதுதான். 24 மணி நேரமும் மற்றவர்களை விமர்சிப்பதிலும் மதிப்பிடுவதிலும் மும்முரமாக இருப்பவர்களை இயற்கைக்காக அல்லது கடவுளுக்காக பணி செய்பவர்களாக கருத முடியுமா? அது நீங்க அபியாசியா இருந்தாலும் சரி, பிரிசெப்டரா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனரியா இருந்தாலும் சரி, நான் மாஸ்டருக்காக ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதுல இருந்து அங்க எல்லாரையும் மிஷனையும் பிரிசெப்டர்ஸையும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மாஸ்டருக்காக பணி செய்பவர்களாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முடி வைக்கிறார். அவர்கள் கடவுளின் முகவர்களா? அவர்கள் என்னவாக இருந்தாலும் தங்கள் விதியை அவர்களே தீர்மானிக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளும் திறன் அருளப்பட்டிருக்கும் நாம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவோமா? இப்ப விமர்சனங்கள் அப்படிங்கிறது மற்றவங்களை திருத்துறதுக்காக பண்றீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க இப்ப நான் ரின் சோப்புக்கு ஏஜென்ட்னு வச்சுப்போம். ரின் டிடர்ஜென்ட் பவுடர் விற்கிற ஏஜென்ட். நான் என்னைக்காவது என்னுடைய ப்ராடக்டை தப்பா இருக்குன்னு விமர்சனம் பண்ணுவேனா சொல்லுங்க? மற்றவங்களுக்கு முன்னாடி பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். அப்படி அந்த ப்ராடக்டினுடைய இதுல ஒரு குறைபாடு இருந்தாலோ அல்லது அதனுடைய விற்பனை அமைப்புல கட்டமைப்புல எங்கேயாவது ஓட்டைகள் இருந்தாலோ அதனுடைய ஒரு அம்பாசடரா அதனுடைய ஒரு ஏஜெண்டா நான் என்ன பண்ணுவேன்னா அதை முறையாக ஒரு இடத்துல தெரிவிச்சு அதை சரி பண்ணிக்கிட்டு கொண்டு போக பார்ப்பனே ஒழிய, அல்லது அந்த தவறை சரி பண்ண நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு தான் பார்ப்பனே ஒழிய, நான் அதை விமர்சனம் பண்ணிட்டு போவேன். அதை அப்படியே இங்க ஒன்னாவது ஃபிக்ஸ் பண்றாரு. நீங்க ஒருவேளை
கடவுளுடைய ஏஜென்ட் அல்லது மாஸ்டருடைய ஏஜென்ட்னு உங்களை நினைச்சு பாருங்க. மாஸ்டருடைய ஒரு பிரதிநிதியாக அல்லது மாஸ்டருடைய ஒரு ஏதோ ஒரு முகவராக நம்ம இருக்கிறோம். எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி. இப்ப எல்ஐசி ஏஜென்ட் வந்து என்னைக்காவது எல்ஐசியோட பாலிசியை பத்தி ஏதாவது பேசும்போது தவறா பேசுவாரா? விமர்சனம் பண்ணுவாரா நமக்கு முன்னாடி? பண்ண மாட்டேன். அப்ப அது மாதிரி தானே. அப்ப நீங்க வந்து மாஸ்டருடைய ஏஜென்ட் அப்படின்னா நீங்க எப்படி வந்து அவருடைய ப்ராடக்ட்ஸ, அவருடைய மிஷனை, அவருடைய அபியாசிகளை நீங்க விமர்சனம் பண்ண முடியும்? அப்ப நம்ம விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை அதை நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க வந்து அவங்கள திருத்த முயல்றீங்க, நீங்கள் பாடம் கொள்ள முயலவில்லை. இதெல்லாம் வந்து அப்படியே எனக்கு தான் கம்ப்ளீட்டா எனக்காக மட்டுமே சொல்ற மாதிரிதான் எப்பயுமே எனக்கு இருக்கும். ஏன்னா மற்றவர்களை விமர்சிப்பதில் கைதேர்ந்தவனாக இருப்பவன் நான் தான். ஏன் நான் வந்து அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நான் பல நேரங்கள்ல யோசிப்பேன். ஆனா அது விமர்சனமா, அவர்களை பற்றிய உண்மையை அவங்களுக்கு சொல்றதுக்கான என்னுடைய விருப்பமா, அல்லது அவங்களை திருத்தறதுக்காக நான் பாக்குறேன்னா, இதுல நிறைய விஷயங்களை நான் உள்ளுக்குள்ளார போய் போய் கத்துக்கிட்டே வரும். பட் எல்லாரையும் எல்லா நேரங்களையும் விமர்சிக்கிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். நான் என்ன ஆராய்ச்சியும் பண்ணிக்கிறேன். நிறைய என்னை வந்து உள்ளுக்குள்ளார போய் ஒரு ஒரு பகுதியாக வெட்டி பார்த்து மாத்திக்கிறதுக்கு இந்த ஒரு பகுதி தான் எனக்கு ரொம்பவும் உதவியது. இதனாலதான் இந்த மெசேஜ்னாலதான் நான் ஒரு 50% வந்து இந்த விமர்சனம் பண்ற விஷயத்துல இருந்து மாறி வந்தேன். ஆனா இன்னமும் அது எனக்குள்ளார இருக்கு. அது விமர்சனம் ஏன் பண்றேன் அப்படிங்கிறத நான் எனக்குள்ளார இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் மாஸ்டர் சொல்றது, ஒருவேளை நீங்கள் கடவுளுக்காக பணி செய்பவர்களாக உங்களை கருதி கொள்ள முடிந்தால் உங்களால் மற்றவர்களை விமர்சிக்க எப்படி முடியும்? அவர்கள் என்னவாக இருந்தாலும், அப்படி விமர்சனம் பண்றவங்க என்னவாக இருந்தாலும், அவர்கள் வந்து மாஸ்டருக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தாலும், உயர்வான பதவியை மிஷன்ல வகித்தாலும், பெரிய ராஜாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், விமர்சனம் பண்றவங்கெல்லாம் அவங்களுடைய விதியை அவர்களே என்ன பண்ணிக்கிறாங்க? தீர்மானித்துக் கொள்கிறார்கள். ஆக மற்றவர்களின் தவறுகள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு பார்ட் ஓப்பன் ஆகுது. அப்ப அதுல இருந்து நீங்க தானே கத்துக்கணும். மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு சிஸ்டத்துல இருக்கிற தவறு உங்களுக்கு புலப்படுது. எதுக்காக புலப்படுது? இந்த தவறை நான் செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயற்கை என்கிட்ட காட்டுது. நான் போய் அவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, நீ எல்லாம் தப்பு பண்றேன்னு அதுக்கு புரியாதவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவனுக்கு மாஸ்டர் அதை புரிய வைக்கணும்னா அதை அவனுடைய ஹார்ட்ல ஓப்பன் அப் பண்ண போறான். இல்லைன்னா அவன் வந்து உங்களை கேட்கிற அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவன் காயப்படாம அதை புரிஞ்சுக்க போறான். ஆனா அதை விட்டுட்டு எனக்கு தெரியுது இது தப்புதான் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கவங்கள்ட்ட ஒவ்வொருத்தையா போய் நீ தப்பு பண்றன்னு சொல்ல சொல்ல அவங்க வந்து அவங்க தப்ப ஒரு நாளும் உணர முடியாது. ஏன்னா இயற்கை அவங்களுக்கான திரையை விளக்காததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மை விமர்சிப்பவர்களாக எடுத்துக்கொண்டு நம்ம மேல வந்து ஒரு கோபத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். இதனாலதான் லாலாஜி மகாராஜ் என்ன சொல்றாரு? தேவைப்பட்டால் இல்லாமல் யாரும் வந்து உங்களை வந்து கேட்காத பட்சத்துல அறிவுரை வழங்காதீர்கள். ஏன்னா உங்களுக்கு நேச்சர் ஒரு ஸ்கிரீனை ஓபன் பண்ணி அந்த இடம் இப்படிதாங்கிறத காட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதை எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. இது ரகசிய காப்பு பிரமாணம் மாதிரிதான் இது. இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? நீங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராகவோ ஒரு முக்கியமான மினிஸ்டராகவோ வந்துடுறீங்க, அதிகாரத்துக்கு வந்துடுறீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள் பல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக நான் போய் அதை மேடை போட்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இதுதான ரகசிய காப்பு பிரமாணம். அப்ப இயற்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நம்மளை வந்து ஓப்பன் அப் பண்ணி சில விஷயங்களை காட்டி கொடுக்குது இயற்கை. அது வந்து நம்ம குடும்பத்துல மற்றவர்கள் எடுக்கிற முடிவு எப்படி தவறா போகும் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும். முன்கூட்டியே ஃபீல் பண்ணுவோம், இது இது தப்பான வழிப்பா, ஏன்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுக்கிறியே அப்படின்னு. அல்லது வந்து நம்முடைய ஆசிரமத்துல நடக்கிற பல விஷயங்கள் முற்றிலுமாக வந்து மாஸ்டருடைய விருப்பத்துக்கு எதிரானதாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நான் வந்து சரியாக ஒரு ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா மற்றவங்களை திருத்துவதற்கு பதிலாக நாம அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். பட் அதே நேரத்துல
நம்மள நாம கரெக்டா வச்சுக்கவும், பாதுகாத்துக்கவும் நமக்கு எல்லா உரிமையும். இங்கதான் இந்த மாதிரி இடங்கள்லாம் மிகவும் நுட்பமான மடிப்புகளை தான் மாஸ்டர் தொட்டு எல்லா விஷயமும் பேசுறாரு. அதனால இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்குவோம். அதாவது மற்றவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறன் அருளப்பட்டிருக்கும் நாம். மற்றவர்களுடைய தவறுகள் நமக்கு தெரியுது அப்படின்னா, அங்க நமக்கு என்ன திறன் அருளப்பட்டிருக்குன்னா, அதுல இருந்து நீ பாடம் கற்றுக்கொண்டு உனக்கான வாய்ப்புகள்ல, உனக்கான மட்டங்கள்ல அந்த மாதிரியான தவறுகளை செய்யாதே. அதுக்கு மட்டும்தான் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக அந்த திறன் அருளப்பட்டிருக்கிற நாம் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துவோமாக. 2 பாரா தான் இன்னைக்கு படிச்சிருக்கோம். ஆனா 2 பாராவும் எவ்வளவு ஆழமான ஒரு மடிப்புகள் உள்ளார போய் வேலை செய்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமா நமக்கு புரிய வரும். இன்னும் ஆழமா நம்ம இதுக்குள்ளார நம்ம சிந்தனையை செலுத்துவோம். இன்னைக்கு சொன்னதுல 2 விஷயம். காயம்பட்ட இதயம் என்ன பண்ணணும்? கனிவான மற்றும் மென்மையான வார்த்தைகள் மூலமாக அதை திரட்டி போடணும். அப்பதான் நம்ம அந்த மூலாதாரத்துக்குரிய கௌரவத்தை காப்பாத்துற மனிதர்களாக இருப்போம். நம்ம மாஸ்டருடைய ஒரு முகவர், மாஸ்டருடைய ஒரு ஏஜென்ட், இயற்கையோட பணியை செய்பவர் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, மாஸ்டருடைய எல்லா பிள்ளைங்களையும், மாஸ்டருடைய இயக்கத்தையும், மாஸ்டருடைய படைப்புகளையும் நம்மளால விமர்சிக்க முடியாது. அந்த ஒரு மோடுக்கு நம்ம போகணும். அப்ப நமக்கு இதெல்லாம் தெரிய வர்றது எதுக்காகனா, நம் தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகவே இவையெல்லாம் தெரிய வருகின்றன. அதை சரியாக பயன்படுத்துறவர்களாக நம்ம. இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயம். இது சரியான ஒரு புரிதலை நமக்குள்ளாரெல்லாம் கொண்டு வரணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம காலை நேர தியானத்துக்கு